உங்கள மதிக்காம நடந்துகிட்டவங்க கூட இன்றைய தினம் உங்களை தேடி வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கண்டிப்பா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினம் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் காணலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். எனது இனிய உளம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட அனைவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க. இன்றைய தினம் காலபைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடாகும். எனவே காலபைரவரை வழிபடுங்கள். உங்களுக்கு அதிகமான நல நன்மைகளும் தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும் என்பதால் இன்றைய தினம் காலபைரவர் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இன்று நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று காலபைரவரை வழிபடுங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சம் அடைந்து காணப்படுகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும் 5ஆம் இடத்தில் சந்திரனும் அமைந்துள்ளார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் இப்பொழுது விரும்பி வந்து உங்களுடன் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு உறவாடும் நாளாக அமைப்பெறுவீங்க. இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தின நண்பர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களுக்கு ஓடோடி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் நாளாக இன்று தினம் இருக்குங்க. அனைத்து விதமான குடும்ப சம்பந்தமான உறவுகளுக்கும் இன்று தினம் நல்ல வலுவான இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் அன்பு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. குடும்ப உறவுகள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும். வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையும் உங்களது வியாபாரத்தில் இருக்குங்க. பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தபடியே பண வரவுகள் இருக்கிறதுனால நிதி நிலைமை கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு செல்வாக்கான நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. சிலருக்கு புதிதாக ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களான வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அசைய சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. வாங்குறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலையும் இன்னைக்கு அமையும். அதற்கான வாய்ப்புகளும் அமையும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக முக்கியமாக திருமண நேரம் இப்போ கைகூடி வந்திருக்குங்க. எனவே திருமண வயதில் இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஆரம்பிங்க. திருமணம் மட்டும் இல்லாமல் எந்த விதமான சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள் என்பதால் நீங்கள் தள்ளி போடாதீங்க. இப்போ உங்களுக்கு நேரம் காலம் கூடி வந்திருக்குது. இப்பவே திருமண முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். இதுவரை உங்களை கேலி செய்து இழிவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை பற்றி புரிந்து கொண்டு உங்களை தேடி ஓடி வரக்கூடிய ஒரு அன்புடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தினம் அமைகிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நாளுங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கான ஓய்வு நாள் இன்றைய தினம் நிறைய நேரம் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் பிடித்தமான ஹாபிகளை நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் பணிபுரியும் தொழிலில் நிலையான ஒரு தொகை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. ஆனால் உங்களது தேவையற்ற சில செலவுகள் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் வந்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காதுங்க. இளைஞர்களை நீங்கள் உங்களது டீம்ல இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது காரியங்களில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் இந்த சமயத்தில் நீங்கள் செய்யும் காரியங்களில் நீங்கள் கூட்டாக செய்யும் பொழுது இளைஞர்களை கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக்கான சில மூவ்களுக்கு இன்றைய தினம் பயன் இருக்காதுங்க. ரொமான்டிக்காக ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளை யாராவது உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
எனவே உற்சாகமாக இருப்பீங்க. போதாக்குறைக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்துல உயரதிகாரிகள் மனசுல நீங்க இடம் பிடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பான வேலை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான வேலைகள் காரணமாக உங்க உயரதிகாரிகள் மனசுல நீங்க இடம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை சந்தேகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இறுதியில் உங்களை புரிந்து கொள்வார் என்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்கள். அது தானாக சரியாகிவிட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சிறந்த ஆலோசனைகள் பெறுவதற்கு நல்ல வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கு உகந்த நாளாகவே அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு திருமண நேரம் கூடி வந்திருக்க தள்ளிப்படாதீங்க. உங்களுடைய திருமண உறவுகள் மற்றும் உங்களது உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுடன் அன்புடன் இணக்கத்துடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனன்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா தினசரி நமது ராசி பலன்கள் உங்களுக்கு இங்கே மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்காக இப்போவே நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு மற்றும் கோல்டு இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க. உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சில மகிழ்ச்சியான ஹாப்பி நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உடல் தொந்தரவுலாம் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. எனவே கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இல்வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதலும் நெருக்கமும் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தவறி போன சில பொருட்கள் தொலைந்து போனதான் நீங்கள் நினைச்சிட்டு இருந்த சில பொருட்களை மீண்டும் உங்கள் கை கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு கூடும். உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. ஆதரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். இல்வாழ்க்கையில கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினம் ரொம்ப அந்யோன்யமா உங்க வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு இங்குதையனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.